சின்ன வயசுலேருந்து மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் இருந்திருக்கேன். அவர் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது இலங்கையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுற தமிழருக்காக மீனவர் பிரச்சனைக்காக நான் கிட்டத்தட்ட 2 நாள் நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்தவன். பத்தாவது வள்ளுவர் கூட்டத்தில் அவர் என்னென்ன செய்கிறாரோ, உடன்பாடு பண்ணுறாங்களோ, கழகத்துக்காக என்னென்ன செஞ்சிட்ருக்காரோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். திருச்சி மாவட்டத்தில் அங்கே எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஈரோடு இந்த மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பேரை மக்களுக்காக செய்கிறதுக்காக அந்த அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணனை நான் கண்டிப்பாக அண்ணன் என்னென்ன செய்கிறாங்களோ, மக்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் செய்கிறாங்களோ அது உடன்பாடாக மக்களுக்காக செய்ய வேண்டிய இயக்கத்துக்காக நான் உடன்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி எல்லோரும் அதுமாரி அண்ணனுக்காக செய்ய வேணும். அண்ணனை யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. 2026 அண்ணனோட தலைமையில் ஏற்க வேணும்னு எல்லாருமே ஏற்கிறாங்க. நான் சபரிமலை மாலை போட்டிருக்கேன். அதனால் கன்னிசாமியாக இருக்கனால அண்ணனுக்காக ஒசரம் நான் விரதம் இருந்துட்டுருக்கேன். என் தெய்வம் என் கடவுளுக்காக நான் வந்திருக்கேன். திருப்பூர் தாங்க. நாங்கள் இன்றைக்கி அவரை பார்க்குறக்கு இங்கே வந்திருக்கோம். எங்கள் வேலையை விட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்களுடைய வேலையை விட்டு தான் நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக மாற்றம் தேவை. எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் வரணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது மூலியமாக. நாங்கள் ரொம்ப நாளாக கட்டில் இருந்தோம். இப்போ விஜயோட சேர்ந்துட்டு எங்களுக்கு விஜய் தான் பிடிக்கும். ஐசேவரி நான் எடப்பாடி வந்துடுறேன். அவரை பார்க்கணுக்காக ரொம்ப அன்பு அவரோட பார்த்துறேன். அவர் தான் செய்ப்பார். வெற்றி கழகம் எங்கள் ஐசியாவார் சத்தியமாக அவர் தான் சத்தியமே பெற்றார். அடுத்து அவர் தான் செய்ப்பார். அவர் செய்ப்பார் கண்டிப்பாக செய்ப்பார். விஜயகாந்துக்கு அப்புறம் இவர் மாற்றத்தை தெரிவிக்கணும். நாங்கள் கோபியிலேருந்து வர்றோம், ஒத்தக்கூரையிலேருந்து. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜயோட ரசிகர்கள், மக்களுடைய பிரதிநிதியாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே விஜய் விரும்புகிறாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக விஜய் வரணும், மாற்றம் வரணும். பார்த்தங்க இப்போ அந்த வேலை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். விஜய் தலைவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எங்கள் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். சந்தோஷம்.